அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. MyV3 ஆட்ஸ் உடைய பெயில் அப்டேட்டை பற்றியும், அதே மாதிரி போன வாரம் நடந்த ஒரு மிக முக்கியமான வழக்கு, MyV3 ஆட்ஸுக்கும் சம்பந்தம் இருக்க அந்த வழக்கில் அது என்ன வழக்கு அப்படிங்கிறத பற்றியும், புகார் கொடுத்தவங்க என்ன ஆகும் சார் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, அது என்ன நடக்குன்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அது மக்களே, நம்ம போன வாரம் போட்ட வீடியோவில் நம்ம ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம். என்னன்னா, மண்டே வரைக்கும் லீவுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் டியூஸ்டேவும் லீவு தான். ஏன்னால் இதில் அந்த முஸ்லீம் பண்டிகை அப்படிங்கிறது மண்டேன்னு போட்டிருந்ததாகவும் மண்டே லீவுன்னு சொல்லியிருந்தோம். பட் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அவங்க மாற்றப்பட்டிருக்காங்க பண்டிகை. ஸோ இன்னைக்கு வரைக்கும் லீவு. ஸோ அன்னைக்கு, அதாவது போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காசிஸ்ட் அப்படிங்கிறது புதன்கிழமைக்கான காசிஸ்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் புது காசிஸ்ட் போடப்படும். அதன் மூலியமாக MyV3 ஆட்ஸ்க்கான பெயில் அப்படிங்கிற ஹியரிங் அப்படிங்கிறது வியாழனில் வெள்ளி வருவதற்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் மக்களே. ஸோ Thursday Friday நம்ம எதிர்பார்க்கலாம் பெயில் ஹியரிங் வருவதற்காக. ஸோ இதான் அதுக்கான பெயில் அப்டேட் மக்களே. அதற்கு பிறகு போன வாரம் நடந்த ஒரு மிக முக்கியமான வழக்கு, இது எப்படி இதுக்கு சம்மந்தப்படுதுன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நிறைய பேர் என்ன பொருளை கிளப்பிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 118 கோடி ரூபாய் MyV3 ஆட்ஸ் அக்கௌண்ட்ல இருக்குது, அந்த காசு திரும்ப கிடைக்காது, அந்த காசு அவ்வளோதான் அப்படின்னு நிறைய பேர் பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த சம்பந்தமாக ஒரு வழக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஜெயச்சந்திரன்ஜி அவங்க பெஞ்சில் வந்திருந்தது போன வாரம். அது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு சூப்பரான தீர்ப்புன்னு சொல்லலாம் மக்களே. அந்த தீர்ப்பு எப்படியெல்லாம் MyV3 ஆட்ஸுக்கும் சம்பந்தப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னா, முகமது சைஃபுல்லா அப்படிங்கிற ஒரு நபர், தெலுங்கானாவை சேர்ந்தவர். அவர் கிரிப்டோ கரன்சி மூலியமாக ஒரு வியாபாரம் பண்றார். அந்த வியாபாரத்தில் சைபர் கிரைம் மூலியமாக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கு தொடுத்ததன் காரணமாக அவர் அக்கௌண்ட் மொத்தத்தையும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மிக முக்கியமான அக்கௌண்ட்டு HDFC பேங்க்ல வைத்திருந்த வில்லிவாக்கம் பிரான்ச் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட். அவர் பேசிக்காக தெலுங்கானாக்காரரு, ஆனால் சென்னையிலையும் பிரான்ச் வச்சிருந்திருக்காரு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, HDFC பேங்க் அக்கௌண்ட்டை. அந்த HDFC பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண சொன்னது சைபர் கிரைம் விங் தான் ஃப்ரம் தெலுங்கானா. அண்ட் தென் அந்த HDFC பேங்க் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் பண்ணதே இவருக்கு தெரியாமலும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக இது ஃப்ரீஸை டிஃப்ரீஸ் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. போய் பேங்க்ல கேட்டால், இல்லைங்க போலீஸ் கொடுத்தாங்க, அது ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. எதற்காக ஃப்ரீஸ் பண்ணாங்க, ஏன் ஃப்ரீஸ் பண்ணாங்க, என்ன காரணம், எதுவுமே சொல்லப்படாமல் இருக்குது அப்படிங்கிறது இங்கே விசித்திரமாக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வழக்கு இதை டீஃப்ரீஸ் பண்ண சொல்லி ஜெயச்சந்திரன்ஜி அவங்க பெஞ்சில் ஹியரிங் வந்திருக்கு. அதுக்கு அவர் கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறது சூப்பர் தீர்ப்புன்னு சொல்லலாம் மக்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் சமீப காலமாக ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க போலீஸ் சைட்லேருந்தும் சைபர் கிரைம் சைட்லேருந்தும். ஆனால் அக்கௌண்ட் ஃப்ரீசிங் அப்படிங்கிறதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வழிமுறை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. அது என்ன வழிமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், 2021 வருஷமே ஒரு வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்திருக்கு. 24/6/2021 அன்னைக்கு இந்த வழக்கிற்காக கமிஷனர் ஆஃப் போலீஸ், சென்னை கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு ஒரு கவுண்டர் கேட்டிருக்காங்க. அப்பொழுது ஒரு நபர் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. அதே மாதிரி ஒரு கேஸ், அந்த கேஸ் அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு ஃப்ரீஸ் பண்ணீங்க, ஏன் ஃப்ரீஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது தெளிவாக இல்லை அப்படின்னு கேட்டு வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கு போட்டதுமே சென்னை கமிஷனரேட்ல இருந்து ஒரு ப்ராப்பரான ஒரு செக்டர் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு டு ஆல் DC, CWC அண்ட் CCB. அதுதான் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா மக்களே, 3 பாயிண்ட் முக்கியமாக கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் அக்கௌண்ட், ஃப்ரீசிங் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் forfeiture of account during investigation into bank accounts. இது 3த்துக்கும் ஒரு ப்ராப்பர் வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த 3 தலைமைக்கும். அந்த வழிமுறைப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, விசாரணை பண்ணும் பொழுது ஒருத்தவங்க அக்கௌண்ட்டை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறீங்கனால் நீங்கள் 3 நாள் தான் சஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இன்வெஸ்டிகேஷன் ஆன்கோயிங்கில் போயிட்டு இருந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் தர வேண்டியது இருக்கு, அந்த பர்டிகுலர் கம்பெனி இன்னொருத்தர் தர வேண்டியது இருக்கு அப்படின்னா என்ன அமௌண்ட் தர வேண்டியது இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக அந்த கோர்ட்ல அவங்க சப்மிட் பண்ண வேண்டும். அந்த அமௌண்ட்டை தவிர மற்ற எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் அவங்க அந்த அக்கௌண்ட்ல அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லிபராலிட்டி கொடுக்க வேண்டும். இதை கோர்ட்ல நீங்க என்ஓசி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நிறைய விஷயத்தை சர்க்குலர்ல போட்டு கொடுத்துருக்குறாங்க பை சென்னை கமிஷனரேட்ல இருந்து.
ஸோ இதையும் கோட் பண்ணுறாங்க. என்ன கோட் பண்ணுறாரு ஜெய்சன் ஜே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட வழிமுறைகளை கொடுக்கப்பட்டிருந்தும் இதனை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் சொல்கிறாரு, இது மட்டும் இல்லாமல் 2024 ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு, அந்த வழக்கில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நான் வேணா சைடேஷன் கோட் பண்ணுற மக்களே. Honorable Supreme Court in M.T. Enrica Lexi and another versus Doroma and others reported in M. Manu /Supreme Court /0409/2012, Teesta Atul Satalwad and others versus the state of Gujarat and others. இது வந்து 2018 வருஷம் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு. அண்ட் ஷென்டோ வர்கீஷ் வெர்சஸ் ஜுல்ஃபிகார் ஹுசேன் அண்ட் அதர்ஸ் 2024 வந்த வழக்கு. இந்த 3 வழக்குலையும் தெளிவாக சொல்லிருக்கிறாங்களா சுப்ரீம் கோர்ட் என்னன்னால், நீங்கள் ஏதாவது ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸை நீங்கள் விசாரிக்கிறீங்க, அதில் ஒரு அமௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, எவ்வளவு அமௌண்ட்டுக்கான கம்ப்ளைண்ட் இருக்குதோ அந்த அமௌண்ட்டுக்கான ஒரு குவான்டம் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு குவான்டம் அப்படிங்கிறத கோர்ட் முடிவு பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் தரணும் அப்படின்னா 50% அமௌண்ட்டை வந்து பாண்டா கோர்ட்டு கட்ட சொல்லுவாங்க, ஒரு காஷன் டெபாசிட் மாதிரி. அதே மாதிரி இன்னொரு 5 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது அவங்க அக்கௌண்ட்ல வச்சுக்க சொல்லுவாங்க. ஸோ 10 லட்ச ரூபாய் தரணும் அப்படின்னா 50% அமௌண்ட்டை வந்து குவான்டம் அமௌண்ட்டா அது கோர்ட் தான் முடிவு பண்ணும். எவ்வளோ அமௌண்ட் 50% 25% அப்படின்னு கோர்ட் முடிவு பண்ணிக்கும். அந்த அமௌண்ட்டை கோர்ட்டுக்கு டெபாசிட் கட்ட சொல்லுவாங்க. மீதி உள்ள 5 lakh rupees அவங்க அக்கௌண்ட்லேயே மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஆர்டர் கொடுத்துருவாங்க கன்சர்ன் பேங்க்குக்கு. மீதி உள்ள அமௌண்ட்டை அவர்கள் யூஸ் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல இந்த 3 கேசஸ் சைட்டேஷன்ஸையும் கோட் பண்றாங்க ஜெயசந்திரன் ஜெயோட பெஞ்சில். இதை வைத்து பார்க்கும் பொழுது இங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இந்த அக்கௌண்ட் ஃப்ரீசிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் சென்னையில் ஒரு ப்ராப்பரான ஒரு சர்க்குலர் கொடுக்கப்பட்டிருந்தும் அந்த சர்க்குலரை வந்து பல பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்படி ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடாது. அகெயின் என்ன சொல்கிறார் இவர் அப்படின்னா, இப்போ இந்த வழக்கு, அதாவது போன வாரம் போடப்பட்டிருந்த முகமது சைஃபுல்லா வழக்கில் பார்த்தீங்கன்னா 2,48,000 ரூபாய் தான் அந்த பர்டிகுலர் கேஸில் இன்வால்வ் ஆன அமௌண்ட். ஆனால் அவருடைய HDFC பேங்க் வில்லிவாக்கம் பிரான்ச்சில் 9,69,580 ரூபா இருக்கு. அப்போ இந்த அமௌண்ட்டை ஏன் ஃப்ரீஸ் பண்ணீங்கன்றதும் சொல்லலை, எப்போ ஃப்ரீஸ் பண்ணீங்கன்றதும் சொல்ல. இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க மக்களே, அந்த சர்க்குலரில் சொல்கிறாங்க, மெட்ராஸ் கமிஷனர் சர்க்குலரில், நீங்கள் சப்போஸ் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறீங்கன்னால் எவ்வளோ நாள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, ஏன் அவ்வளோ நாள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, என்ன காரணத்துக்கு வச்சுருப்பீங்க அப்படிங்கிறதே தெளிவாக மென்ஷன் பண்ணி நீங்கள் கோர்ட்டில் கொடுத்துடணும். அந்த விஷயம் ஷுட் பி இன்டிமேட்டட் டு த பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க சர்க்குலரில். இது எதுவுமே பண்ணாமல் 1 வருஷ காலமா அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ்லேயே வச்சிருந்தது மிகப்பெரிய தவறு. இதனால என்ன ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா கோர்ட்ல 2 விஷயம் சொல்றாங்க. ரைட் டு லிவ்லிஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் சாசனத்துடைய ஒரு முக்கியமான ஆர்டிக்கிளை நீங்க வந்து பறிச்சிடுறீங்க அவங்க கிட்ட இருந்து. 2வது, இவங்க வந்து அதாவது கன்சர்ன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை சைபர் கிரைமோ இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் ஃப்ரீஸ் பண்ணதோ அந்த டிபார்ட்மெண்ட் இவங்க லெத்தாஜிக்காக எல்லாத்தையும் முடிச்சு கிடிச்சு ஃபினிஷ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை டிஃப்ரீஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த கன்சர்ன் பர்சன் வந்து போதுமான அளவு பாதிப்பு அடைஞ்சிடறாரு. ஸோ அந்த பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு கோர்ட் அனுமதிக்காது. தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு நீதிபதி அவர்கள். ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கு. அப்படி பாதிப்பெல்லாம் உருவாக்குறது கோர்ட் அனுமதிக்க கூடாது. கோர்ட் எந்த கோர்ட்டும் அனுமதிக்காது. இப்போ இந்த அமௌண்ட் இந்த கன்சர்ன் கேஸை பொறுத்தளவுக்கு 2,48,000 ரூபா தான் இன்வால்வ் அமௌண்ட் இந்த கேஸில். அப்போது 2 லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த HDFC பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு மீதி உள்ள 7 lakhs நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டார் மக்களே. இந்த ஆர்டர் அப்படிங்கிறது பர்சுவேசிவ் வேல்யூவாக வரும் எல்லா வழக்குகளுக்கும். ஸோ இப்போ மைவி3க்கு வருவோமே. மைவி3 பொறுத்தளவுக்கு இந்த கேஸில் இன்வால்வ் ஆன அந்த அமௌண்ட்டு என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15 பேர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு. அதில் வந்து ஒட்டுமொத்த வேல்யூ 18 lakh rupees தான். ஆனால் அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது 118 கோடி. 118 கோடி எங்கே இருக்குது, 18 லட்சம் எங்கே இருக்குன்றதை பாருங்கள். 118 கோடி, அந்த கடைசி 8 கூட ஒன்றா எடுத்துக்கோங்க. அந்த 118 கோடியில் 1 கோடி எடுத்துக்கோங்க. அந்த 1 கோடியிலேயே 18% தான் இந்த கன்சர்ன் மைவி3யோடைய கம்ப்ளைண்ட் வேல்யூ. அப்போ 18 lakh rupeesக்கான கம்ப்ளைண்ட் வேல்யூக்காக 118 கோடி எப்படி ஃப்ரீஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க மக்களே? இதுதான் நீங்க கேட்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்.
18 lakh rupees தான் அதுக்கான கம்ப்ளைண்ட் வேல்யூ. 118 crores இருக்குது அக்கௌண்ட்டில். எப்படி ஃப்ரீஸ் பண்ண முடியும்? எப்படி பார்த்தாலுமே 0.0001% கிடையாது. அது எப்படி ஃப்ரீஸ் பண்ண முடியும் அந்த அமௌண்ட்டை? இதற்கு கோர்ட் ஒருபோதும் அனுமதிக்காது. ஏனால் ரைட் டு லைவ்லிஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய நமக்கு ரைட்ஸையே அது மீறுவதற்கான அர்த்தம் கோர்ட் தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த அமௌண்ட் வேல்யூவுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ஃப்ரீ செய்யக்கூடாது. ஸோ உங்கள் எம்டி பெயிலில் வெளிவந்ததும் அவர் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடுவார். போட்டுட்டு அந்த அக்கௌண்ட்டை டிஃபீஸ் பண்ணிருவாங்க. இது 2 விதம் இருக்கும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டரின் படி 18 lakh rupees இருக்குனால் 9 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறத பாண்டாக கூட கொடுக்க சொல்லுவாங்க கோர்ட்டு, கன்சர்ன் கோர்ட்டுக்கு ஒரு டெபாசிட் மாதிரி. மீதி 9 லட்சத்தை மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. மீதி உள்ள காசை யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இப்படித்தான் அதிகபட்சம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்டீங்க நிறைய பேர். ஸோ என்ன சார் ஆகும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அப்படின்னு கேட்டிங்க. நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மக்களே. அதாவது நம்ம சட்டத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எவ்ரி1 should be given a free and fair trial அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொலை பண்ணிட்டானா கூட அந்த கொலையாளிக்கு கூட கொலை பண்ணவனுக்கு கூட அவன் தரப்புடைய வாதத்தை முன்வைக்கிறதுக்கு இந்த கோர்ட் எல்லா கோர்ட்டுமே அனுமதி கொடுக்க வேண்டும். அதான் அதுக்கான அர்த்தம் மக்கள். இட்ஸ் கால்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரையல்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கலாம். மைவி3 கேஸில் 5 பேர் கம்ப்ளைனண்ட்டு, 18 லட்ச ரூபாய் டோட்டல் வேல்யூ. இப்போ இந்த பெயிலில் வெளிவந்ததுக்கு அப்புறம் EOW விசாரணையை முடிக்க வேண்டும். விசாரணையை முடிச்சு சார்ஜ் ஷீட் போடுவாங்க. சார்ஜ் ஷீட் கோர்ட்டில் ட்ரையலுக்கு வரும். அப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, அனைவருக்கும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரையலை செய்வதற்கு உரிமை இருக்குது நம்ம சட்டத்தில். அப்போ மைவி3 கம்பெனி என்ன பண்ணணும்னால் இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஏமாத்திட்டு கேட்பாங்க. நாங்கள் ஏமாத்தலைன்னு சொல்லுவாங்க. அப்போ ட்ரையல் நடக்க ஆரம்பிக்கும். ட்ரையல் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் பொருளை கொடுத்துருக்கோம், இது பர்ச்சேஸ்ன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க, பில்லை காட்டுவாங்க. அப்போது இவங்க தரப்பில் உள்ள வாதத்தை முன்னெடுத்து வைப்பாங்க. அப்போ கோர்ட்டு கேட்கும், எப்போ இந்த அமௌண்ட்டுக்கு உனக்கு இந்த பொருள் சொன்னாங்களா? சொன்னாங்க. பொருள் வாங்கினியா? வாங்கினேன். யூஸ் பண்ணியா? பண்ணேன். இப்போ என்ன உனக்கு இப்போ கேள்வி அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க இந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும்னு சொன்னாங்க. சரி, அப்போ என்ன அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் படி எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது இந்த இடத்துல கேட்பாங்க, எப்பா நீ பொருளை வாங்கிட்ட, இட் பிகம்ஸ் பர்ச்சேஸ். அதுக்கு பில்லும் வாங்கிட்டே இருக்கு. இப்போ உனக்கு அந்த பொருள் வேண்டாம், நீ திருப்பி கொடுத்து நீ பணத்தை வாங்கணும் அப்படின்னால் அப்போ இந்த பொருளை நீ யூஸ் பண்ணிட்ட, எப்படி வாங்குவாங்க திருப்பின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, இப்போ இந்த ஒரு சார்ஜ் ஷீட் போடப்பட்டு இது ட்ரையல் நடந்து ட்ரையலில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இது லோயர் கோர்ட்டில் முடியும், ஹை கோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். எவ்வளவு கோர்ட் இருந்தாலும் அவ்வளோ கோர்ட்டுக்கு அவங்க அப்பீலுக்கு போகலாம். சப்போஸ் கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக வந்ததுனால, அகெயின்ஸ்டாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் வந்தால் நான் சொல்கிறேன், அவ்வளோ அப்பீலும் அவங்க போயிட்டு முடிச்சுட்டு வரதுக்குள்ளே எப்படி பார்த்தா ஆக்சுவலி லோயர் கோர்ட்டில் இந்த கேஸ் முடிவதற்கே பல வருஷம் ஆகும் மக்களே. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்குது. நியோமேக்ஸ் கம்பெனிக்கான கேஸ் இன்னும் முடியல, விரைவாக முடிங்கன்றாங்க ஹைகோர்ட்டு மதுரை பெஞ்சில். ஆல்மோஸ்ட் 6-7 இயர்ஸ் ஆச்சு நினைக்கிறேன் மக்களே, அது ட்ரையல் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ கேஸ் இன்னும் முடியாமல் இருக்கும் பொழுது இந்த மைவி3 கேஸ் முடிய 10 இயர்ஸ் வச்சுக்கலாமே. ஒரு 10 வருஷம் கழித்து இந்த கேஸ் ட்ரையலுக்கு வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அதுக்குள்ளே இவங்க வாங்கிய பொருள் எல்லாமே எக்ஸ்பைரி ஆகிடும். இப்போ எக்ஸ்பைரி ஆன பொருளை எப்படி கம்பெனி திருப்பி வாங்கி திருப்பி காசு கொடுப்பாங்க உங்களுக்கு? ஸோ லாஜிக்காக இங்கே இடிக்குது பாருங்கள் மக்களே. ஸோ ரொம்ப தெளிவாக என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸை பார்க்குறப்ப என்ன தெரியுதுனால் இதில் உண்மையாலுமே லாஸ் யாருக்கு? கம்பெனிக்கா புகார் கொடுத்தவங்களுக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். ஸோ எனக்கு தெரிந்து புகார் கொடுத்தவர்கள் என்ன பண்ணுவாங்கனால், இப்போ இந்த எம்டி வெளியே வர பெயிலில் வெளிவந்ததும் யார் யார் புகார்தாரங்கள் அப்படிங்கிற லிஸ்ட் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. எனக்கு கண்டிப்பாக அதை கொடுத்தாகணும், அது ரூல்ஸ் அது. அந்த நபர்களையும் அந்த நபர்களோட குடும்பத்தார்களுடைய ஐடி இதாக இருந்ததுன்னா அந்த ஐடியை மொத்தமாக பிளாக் பண்ணி விட்டுருவார். ஏன்னா நீங்கள் கேஸ் கொடுத்துருக்குறீங்கப்பா, கோர்ட்டுக்கு போகணும், ட்ரையலுக்கு போகணும், ட்ரையல் முடியணும், எல்லாம் முடியணும், நீதிமன்றம் சொல்கிறது நாங்கள் தலை வணங்குறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மொத்த ஐடியை பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் உங்கள் எம்டி சொன்ன மாதிரி வெளியே கம்பெனி நடத்த ஆரம்பிப்பாங்க. கம்பெனி சேல்ஸ் அதிகப்படுத்துவாங்க, பேமெண்ட் போடுவாங்க, சேலரி போடுவாங்க. ஸோ வெளியே இருக்கவங்க மற்ற எல்லாருக்குமே சேலரி போட ஆரம்பிச்சிட்டே இருப்பாங்க. புகார் கொடுத்தவர்கள் வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும். ட்ரையல் நடக்கணும், கேஸ் முடியணும், கேஸில் ட்ரையல் போகணும், இவங்க தரப்பு வாதத்தை கோர்ட்டு கேட்கும், எல்லாமே முடியும்.
இந்த கேஸ் முடிவதற்கு 10 வருஷம் ஆகுதோ 5 வருஷம் ஆகுதோ தெரியாத மக்களே, எத்தனை வருஷம் ஆனாலுமே அத்தனை வருஷம் கழித்து புகார்தாரருக்கு ஃபேவரபுளாக இந்த கேஸ் முடியுமான்னு கேட்டால் நமக்கு தெரிந்து வாய்ப்பில்லை. ஸோ அப்போது இங்கே பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த தப்பான நபர்கள் புகார் கொடுத்ததால் பாதிக்கப்பட்டது கம்பெனி. இதில் யாருக்கு லாஸ்ன்னு கேட்டால் புகார் கொடுத்தவங்களுக்கு. ஸோ இதுதான் இங்கே பார்க்கக்கூடிய சினாரியோவாக இருக்குது மக்களே. ஸோ இல்லைன்னா ஒரு விஷயம் பாருங்களேன், இதில் வந்து ஏன் இன்னும் புகார் வான்னு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம ஃபஸ்ட்டே சொன்னதான், ஃபர்ஸ்ட்டு கோயம்புத்தூரில் சத்யானந்தன் அவர்கள் மீது மட்டும் வழக்கு போடப்பட்டது. அதுக்கு பிறகு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை வந்து எல்லார் மேலேயும், அதாவது மைவி3 நிர்வாகத்தினர் அப்படின்னால் டைரக்டர்ஸும் உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு பிளான் பண்ணப்பட்டு இந்த வழக்கு தொடுக்கப்பட்டதுக்கு பின்னால் செயல்பட்டது அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு மற்றும் அமர்மி ராம்தாஸ். 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி இதை பண்ணுறாங்க. அரசியல் தலையீடு இந்த இடத்துல நிறையவே இருக்குது. என்ன பிளான் பண்ணாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, மைவி3 மெம்பர்ஸுக்கு சட்டம் தெரிவதற்கு வாய்ப்பில்லை, சட்டத்தை சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. ஏனால் இந்த கம்பெனியில் நிர்வாகத்தினர் மேலேயும் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்ததுனால எல்லாருமே ஏபிக்கு அப்ளை பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கும், யாரும் வெளியே வந்து நடக்கிற விஷயம் சொல்ல மாட்டாங்க. இப்படி சொல்லாமல் இருந்தால் அசோக் ஸ்ரீநிதி மாதிரி ஃப்ராடுகள்லாம் வந்து என்னவனா பொய் சொல்லலாம், என்னவனா மக்களை ஏமாற்றலாம், என்னவனா வீடியோ போடலாம், எப்படி வேணா போட்டு இந்த மைவி3 மெம்பர்ஸை ஏமாற்றி நிறைய புகாரை கொண்டு வர வைக்கலாம். அப்படி கொண்டு வர வச்சதுன்னா என்னால் உண்மை என்னன்றது மக்கள் தெரிய போகிறது கிடையாது. அவன் சொல்கிறதான் உண்மை நினச்சிப்பாங்க. எதிர்த்து உண்மையை சொல்கிறதுக்கு கம்பெனி சைடில் ஒருத்தவங்க வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஏபி அப்ளை பண்ணிட்டுருப்பாங்க, விசாரணைக்குள்ளே இருப்பாங்க. இதான் அவங்க போட்ட பிளான். அப்படி இருக்கும் பட்சத்தில் யாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஸோ இவன் எதிர்பார்த்தபடி அதிக புகாரை வாங்கி இந்த கம்பெனி பேருக்கு எடுக்கலாம். அப்படி அதிக புகாரை வாங்கி என்னதான் விசாரணை இந்த கம்பெனி மேலே தப்புன்னு சொல்லிட்டு வந்தாலும் அதிக புகார் வந்தவனே ஒருத்தர் எமோஷனலாக பாதிக்கப்படுவான். மக்கள்கிட்ட வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம், மக்கள்கிட்ட வந்து உண்மையில்லாத தன்மையை ஏற்படுத்தலாம். இதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக மக்களே. இந்த சமயத்தில் நம்ம வந்து என்ன கேஸு என்ன அப்டேட்னு தெளிவாக சொன்னதுனால இந்த இடம் மொத்தமாக உடஞ்சி போச்சு அவங்களுக்கு. இப்போ என்னன்னா, இப்போ அதனால திரும்ப கேட்குறாங்க புகார் வாங்கன்றாங்க. இதில் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் மக்களே. இந்த வழக்கு அப்படிங்கிறது ட்ரையலுக்கு வர வேண்டும். ட்ரையலில் எல்லாருக்கும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரையல் கொடுக்கப்பட வேண்டும். இப்படி கொடுக்கப்பட்டால் மைவி3 ஆர்ட்ஸ் கம்பெனி அவங்களுடைய வாதத்தை முன்வைப்பாங்க. இப்போ எப்படிப்பா அவன்கிட்ட வந்து இந்த காசு கேட்டான்னு சொல்லுவாங்க, இது பர்ச்சேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, பொருள் கொடுத்துருப்பாங்க, பில்லு கொடுத்துருப்பாங்க, எல்லாமே அங்கே வந்து காட்டுவாங்க. அப்படி பர்ச்சேஸ் அப்படின்னால் நீ எப்படி இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்குன்னு கேட்பாங்க. அப்போது இந்த வழக்கு முடிய ஒரு 10 வருஷம் ஆகுதோ 5 வருஷம் ஆகுதோ, பொருளை கொடுத்து பணத்தை வாங்குற ஆப்ஷன் வந்தால் கூட அதுக்குள்ளே இந்த பொருள் எக்ஸ்பைரி ஆகிடும். அப்போ இதுக்கு லாஸ் யாருன்றதை பார்க்கணும். இப்போ சில பேர் வந்து சொன்னாங்க சார், சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாட்டு சிலண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, நீங்கள் கொடுத்துங்கன்னே தெரிய வேண்டாம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, கம்ப்ளைண்ட்லேயே வந்து உங்களுக்கு பணம் வரும், கம்பெனிலேருந்து பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார். நாங்கள் அதாவது அறிவுகட்ட முட்டா கூட ஒழுங்காக யோசிப்பான். செம சிரிப்பாக இருக்குது. இந்த கேஸில் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற சத்யானந்தன் அவர்கிட்ட இந்த கம்பெனிக்கு எதிர்த்து எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கொடுக்க மாட்டாங்க, லிஸ்ட் கொடுக்க மாட்டாங்களா மக்களே? கோர்ட்டே கொடுக்கும். எவ்வளோ கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதை கோர்ட்டே கொடுக்கும். ஸோ கம்ப்ளைனண்ட் யார் யார் இந்த வழக்கில் அப்படிங்கிறதை ஒரு பெயிலில் வெளியே வந்தவனே அந்த கன்சர்ன் ஐடிஸு, அந்த ஐடிஸ் சார்ந்த குடும்பத்தின அவங்க ஐடிஸை மொத்தத்தையும் பிளாக் பண்ணுறாங்க. அவங்க யாரும் மைவி3 மேலுக்கு கண்டினியூ பண்ணுறது கஷ்டம்தான்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறீங்க, உங்கள் கம்ப்ளைண்ட் விசாரணைக்கு வரணும், கோர்ட்டில் பார்த்துக்குன்றாங்க ஒரே வார்த்தையில். ஸோ கோர்ட்டு ட்ரையல் நடக்கும், இத்தனை வருஷம் ஆகும், இத்தனை வருஷம் கழித்து இந்த பொருளை கொடுத்து பணத்தை, ஏன்னா பர்ச்சேஸ் இது. அப்போ பொருளை திருப்பி கொடுத்துறேன் ஐயா, பணத்தை கொடுக்க சொல்லுங்க ஏன் கேட்டாலுமே போய் எக்ஸ்பைரியாக கிடக்கும். அந்த பொருள் எப்படி கொடுக்க முடியும், அந்த பொருளை வாங்கிட்டு பணம் கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி வரும். ஸோ இதில் லாஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்தவருக்கு. இதில் யார் வந்து விக்டிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி3 ஆர்ட்ஸ் கம்பெனி. இதில் யார் கேம் பிளே பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு. இதாண்ட நிலவர மக்கள் நினைக்கிறீங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.